அடுத்ததாக ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பேர்நிலையம் அருகே உள்ள செட்டியம்பதி குளம் வேகமாக நிரம்பி வருவதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஒலிபெருக்கி மூலமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. கள தகவலுடைய நிகழ்ச்சிய செய்தியாளர் தினேஷ் விவரம் என எத்தனை குடியிருப்புகள் அந்த குளத்தை சுற்றி இருக்காங்க, தற்போது உள்ளூர் நிர்வாகம் என்ன நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க? வணக்கம் தேவப்பிரியன். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த நம்பியூர் பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையானது இன்று மாலை சுமார் 4 மணி அளவில் பெய்ய தொடங்கிய மழை தற்போது வரை அதன் வேகம் குறையாமல் அதே அளவில் பெய்து கொண்டு வருவதால் தற்பொழுது நம்பியூர் பகுதியில் மிக முக்கியமாக குளமாக செட்டியம்பதி குளமானது. இந்த குளத்தை சுற்றி ஜீவா நகர், பெரியார் நகர் போன்ற உள்ளிட்ட நகர் பகுதிகளில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த செட்டியம்பதி குளம் என்பது வேகமாக நிரம்பி வருவதால், தற்போது பெய்து வரும் முறையில் வேகமாக நிரம்பி வருவதால் இந்த குளத்தை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தாழ்வான பகுதிகளில் இருந்து பத்திரமாக வேறொரு பகுதிக்கு செல்ல பேரூராட்சி நிர்வாகம், பேரூராட்சி தலைவரான மெடிக்கல் செல்வி ஆகியோர் தலைமையிலான குழுக்கள் 3 குழுக்களாக பிரிந்து பொதுமக்களை பத்திரமாக தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்களை தனியார் திருமண மண்டபம் மற்றும் பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றன. அதே போல கால்நடைகள், வீட்டு பட்டா, ஆதார் கார்டு, பேன் கார்டு போன்ற முக்கிய ஆவணங்களையும் பாதுகாப்பாக எடுத்து வைக்குமாறு முன்கூட்டியே ஒலிபெருக்கி மூலம் தெரிவித்து வருகின்றன. தற்பொழுது மழையானது தொடர்ந்து பெய்து வருவதால் விவசாய நிலங்களிலும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இரவு நேரங்களில் முக்கியமாக பழனிக்கவுண்டம்புதூர், கெடாரை போன்ற பகுதிகளில் தரைப்பாலம் முற்றிலுமாக மூழ்கியுள்ளதால் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் அந்த பகுதி வழியாக இரவு நேரங்களில் பயணிக்க வேண்டாம் எனவும் பாதுகாப்பு கருதி அந்த வழியை தவிர்க்க வேண்டும் எனவும் பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி தினேஷ். இரவு நேரம் ஆகிவிட்டதால் யாரும் செட்டியம்பதி குளத்துக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பருவமழை தீவிரமடைந்து வருவதால் நம்பியூருக்கு தெற்கு பகுதியில் உள்ள செட்டியம்பதி குளம் தற்போது நிரம்பும் தருவாயில் உள்ளது. ஆகவே பொதுமக்கள் தயவு கூர்ந்து யாரும் தேவையில்லாமல் குளக்கரைக்கு செல்ல வேண்டாம் என்பதை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.